ஒரு பர்மிஷன் கொடுக்க 45 நாள் ஆக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுச்சா? இப்ப கன்னியாகுமரி போயிட்டு வந்தாரு, தூத்துக்குடி போயிட்டு வந்தாரு, ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா? எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? லட்சக்கணக்கான பேர் நேற்று வந்தாங்க. காரைக்குடியிலையும் கன்னியாகுமரியும் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சா? ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இழப்பு ஏற்பட்டுச்சு? இதுதான் செந்தில் பாலாஜி, இதுதான் மகேஷ் பொய்யாமொழி. ஏன் உதயநிதி முதலமைச்சராருக்கு நம்ம தலைவர் தடங்களா இருப்பாரு? போடு, அந்த கட்சி மேல பழிய போடு, அவங்க நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணு, ஒரு கொலை குற்றத்தை போடு, மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த சூழ்ச்சி வலையில் அவங்களே மாட்டிட்டாங்க. அதுக்கு இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழிக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவருடைய ஏன்னா அவர் நடிகை, அவர் எங்கிருந்து நடிப்பு தொழில் கத்துக்கிட்டாருன்னா அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அங்கிருந்து தன்னுடைய நண்பர் உதயநிதி நடிப்பு தொழிலை கத்துக்கிட்டாரு. அதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நடிக்கவே தெரியாதவனை 10 படத்தை நடிக்க வச்சுட்டு அந்த முகத்தை வந்து பிரபலமாக்கிட்டு உடனே எம்எல்ஏ, அடுத்தது மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து டெப்டி சிஎம். நம்ம இந்த கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்காரங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, விஜய் அவர்கள் நடிப்பு, நம்ம திரும்ப அண்ணன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. திரு உதயநிதி அவர்கள் என்ன மொழிப்போர் தியாகியா? நான் கேட்குறேன், மொழிப்போர் தியாகியா? எங்கிருந்து வந்தாரு? ஸ்ட்ரைட்டா ஏதாவது திமுக 2015 இருந்து 21 வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாவது போராட்டத்தில் பார்த்துருப்பீங்களா? நான்லாம் கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு வேலை செஞ்சேன். எம்ஜிஆர் மாதிரி கடைசியில் தான், அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு தெரியுது இவங்களுடைய உண்மையான முகம். ஃப்ராடு பசங்கிறது ஜெயிச்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அப்ப எந்த விதமான நோக்கம் கிடையவே கிடையாது. வெற்றி பெற்ற பிறகு பணமும் நிர்வாகத்தை வச்சு ஊழலையும் குடும்ப ஆட்சியும் உருவாக்குறது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள். இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு ஏரியாவில் போட்டு கலெக்ஷன் ஏஜென்ட், இவர் 3000 கோடி ரூபாய் அடிச்சாருன்னா அப்போ மேலே மொத்தம் எவ்வளோ போதும் அந்த குடும்பத்துக்கு? ஒருவேளை கொடுக்கலன்னா நீ மினிஸ்டர் கிடையாது. கலெக்ஷன் ஏஜென்ட், கமிஷன் ஏஜென்ட் தான் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்கள பார்த்துலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அமைச்சர் அரசியலுடைய சேவையிலிருந்து பணத்தை நோக்கி ஓடுறாரோ மக்கள் ஒரு நாள் அவங்கள தூக்கி எறிவாங்க. அதுக்கு நீங்க யோசிக்கவே, அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், ஒரு நல்ல கட்சி வேணும். அம்மாக்கு அப்புறம் அப்படி ஒரு கட்சி, நம்ம கட்சி உருவாயிருச்சு. அதை நம்ம நம்புவோம். உறுதியா சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், 36 கட்சி ஒரு தலைவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வரலாறு எந்த காலத்திலுமே கிடையாது. 2016 ஜெயலலிதா அம்மாக்கு இருந்துச்சு. இன்னொன்னு 77 கூட எம்ஜிஆர் அவர்களை எல்லா கட்சியும் எதிர்த்து நிக்கல. அன்னைக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட இருந்தாங்க. ஆனால் எந்த மன வலிமை நம்ம தலைவருக்கு அப்ப இருக்கணும்? டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுத்துட்டாங்க, பிஜேபி கூட சேர்ந்துருவாரு, இதெல்லாம் யார் சொல்றது? திமுக காரன் பரப்பி விடுறது. எதுக்காக? நம்ம கிட்ட இருந்து இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் பிரிக்கிறதுக்கு. அப்படி அவர் போயிருந்தா இந்நேரம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பார். கரெக்டா இல்லையா? திமுகவுடைய படம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா எங்க அண்ணன் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச படம் சென்சார் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு ஒட்டுமொத்தமா ஸ்டாப் ஆச்சு. அப்ப திமுக படம், உதயநிதி படம் ரிலீஸ் ஆகுது, ஏன் சென்சார் போர்டு ஸ்டாப் பண்ணல? ஏன் வந்து ஜனநாயக படம் ஸ்டாப் பண்ணல? இதுல இருந்தே நமக்கு நீதி கேட்கணும். இது உண்மையா வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம சொல்லணும். நாங்கள் எப்பொழுதும் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம். எந்த காலத்திலையும், எப்பொழுதும், எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியா இருப்போம். எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் கூட்டணியும். ஏன்னா முதல் நாளே கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரே கட்சி, பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அவர் வேட்பாளர்னு பேருன்னு சொல்லும் போது என் பேரு ஜோசப் விஜய்னு தைரியமா சொன்னவர். அப்ப இந்த மாதிரி ஒரு போலியான பிரச்சாரங்கள் இதெல்லாம் உருவாக்கிட்டே இருப்பாங்க. இல்ல முன்னாடி என்ன சொன்னாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10% மாநாடுக்கு முன்னாடி, அப்புறம் 20%. அப்போ 25% வந்துடுவாங்க. ஆனா அவங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்குமா அப்படின்னு எப்ப சொன்னாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் சைன் போடும்போது, அது ஒரு பொருந்தாத கூட்டணி. நம்ம அண்ணன் ப. சிதம்பரம் அண்ணன் காங்கிரஸுக்கு உழைச்ச வரலாறே கிடையாது, திமுக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ப. சிதம்பரம் அண்ணன் காரைக்குடியில் நேராக திமுக சேர்ந்துடலாம், பேசாம காரைக்குடி மாவட்ட செயலர் ஆயிடலாம். அவரு திமுக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, விட்டுருங்க, அது வேற கதை. அப்ப காங்கிரஸ் பொருந்தாத கூட்டணியை சேர்க்கும் பொழுது நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அக்கா ஜோதிமணி அக்காவும் மாணி தாக்கூர் அண்ணனும் உண்மையை சொன்னாங்க. இந்த கூட்டணிலாம் செட்டே ஆகாது, நாங்கள் வேலையே பார்க்க மாட்டோம். யார் சொன்னது? காங்கிரஸுக்குள்ள. அப்ப இவங்க சேர்ந்த கூட்டணி என்ன ஆயிடுச்சு?
மக்கள்கிட்ட எடுபடலை. எங்கேயாச்சும் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும் மக்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா? 5 பேர் நிற்க மாட்டாங்க. அந்த 5 பேர் நிற்கிறவன 300 ரூபா வாங்கி நின்றுட்டு இருப்பாங்க. பேக்கேஜ், டைம் பேக்கேஜ், 5 மணி நேரத்துக்கு பேக்கேஜ். 10 மணி நேரம் போச்சுன்னா அடுத்த 300 ரூபா கொடுத்துடணும். இப்போ அதான் ஓடிக்கிட்டு இருக்கு மீட்ரு. ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க டிவிலெல்லாம், இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரிய கூட்டணி உருவாக்கிட்டாரு. அது அந்த கூட்டணி சைன் போட்ட பிறகு மு.க. ஸ்டாலின் பெருமையாக முடிச்சிட்டேன், திமுகவை முடிச்சிட்டேன், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு, என் பிரிவில் நான் முடிச்சிட்டேன். இதுதான் நீ மெசேஜ், அவர் சொன்ன மெசேஜ் அதுதான். ஸோ அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த ஒரு மாசத்துல அந்த கூட்டணியோட பிரச்சாரம் எப்படி எடுபட்டு இருக்கணும்?